Praise the Lord. This is Diana. So, without wasting the time, let us get into the Word of God. இன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசினதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன். நேற்றுக்குரியதையும் சேர்த்து பார்த்துடலாம். யோனா 1வது அதிகாரம் 15 நேற்று கொடுத்தாரு. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. 2வது அதிகாரம் 2வது வசனம் இன்னைக்கு. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் சித்தம் படி தான் செய்யணும், இது கர்த்தர் சித்தம், இது கர்த்தர் சித்தம் இல்லை அப்படின்றத நீங்கள் ஜெபத்தில் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கான ஒரு ஒரு அதிகாரம் தான் இந்த யோனா 1வது அதிகாரம். நான் இந்த 1வது அதிகாரத்தை வச்சு தான் கர்த்தர் சித்தம் இனிஷியல் டேஸில் இது கர்த்தர் சித்தம், இது கர்த்தர் சித்தம் இல்லை அப்படின்றத நான் தெரிஞ்சிருக்கிறேன். அதனால் நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன். நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள் உங்கள் பர்சனல் மெடிடேஷனில் நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு அவரோட சித்தத்தை வெளிப்படுத்துவார். ஆனால் நம்ம ஜோனா மாதிரி பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறமா பண்ணாமல் அவர் சொன்னதை உடனே கீழ்ப்படிஞ்சு நம்ம பண்ணுவோம். கர்த்தர் சித்தப்படி நம்ம அந்த கர்த்தர் சித்தத்தை நம்ம செய்து முடிப்போம். இந்த வசனத்தை தியானிக்கிறதுக்கு முன்னாடி அதோட அந்த அதிகாரத்தோட பேஸை பார்த்துருவோம். எந்த அடிப்படையிலேருந்து இந்த வசனத்தை நம்ம கர்த்தர் கொடுத்துருக்காரு அப்படின்றத பார்ப்போம். ப்ளஸ் இது எப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் அவரோட சித்தத்தை தெரிஞ்சுக்கிறது, இதை வச்சு நம்ம எப்படி அதை சித்தத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளை மாதிரி ஒருத்தர் தான் யோனா. ஏன்னா நம்மளும் இப்படி தான், கர்த்தர் ஒன்று சொன்னால் அதை உடனே நம்ம பண்ண மாட்டோம். 100 டைம்ஸ் சொன்னாலும் ரைட் ஆப்போசிட் பண்ணிவிட்டு அப்புறமா கர்த்தர்கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணுவோம். நம்மளை மாதிரி தான் இவரும். நம்மளை நம்ம பைபிளில் தேடணும் அப்படின்னா அது யோனா கரெக்டாக இருப்பார். யோனா 1வது அதிகாரம் 1வது வசனம், அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்கள். அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. யோனா ஒரு தீர்க்கதரிசி தான். கர்த்தரோட வார்த்தை டைரெக்டாகவே வந்துருச்சு. கர்த்தர் நிறைய வழியில் பேசுவாருங்க அதில். ஆனால் இங்கே யோனாவுக்கு டைரெக்டாகவே பேசியிருக்கிறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறார், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அப்படின்னு சொல்கிறார். நினிவேக்கு போக சொல்கிறாரு 2வது வசனத்தில். இந்த 3வது வசனம் இருக்குல்ல, இந்த 3வது வசனம்தான் நம்மளை மாதிரி தான் யோனாவும் பண்ணியிருக்கிறார். அதாவது ஒரு பாவத்தை நம்ம பண்ணிட்டு அந்த பாவத்தை நம்ம ஒப்பு கொடுத்து மன்னிப்பு வாங்கிடணும் எப்படின்னாலும். அப்படி வாங்கலை அப்படின்னா நம்ம கன்சிக்யூட்டிவாக அந்த பாவத்தை நம்ம பண்ணிக்கிட்டே நிறைய பாவத்தை பண்ணி ஒரு பாவம் மூட்டை நம்ம சேர்ப்போம் இல்லை. அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. 1. 2வது முதல்ல நம்ம நினைவில் தான் அதை அந்த பாவ எண்ணங்கள் நினைவுக்கு தான் வரும் முதல்ல. அதுக்கு அடுத்து தான் நம்ம அதை செஞ்சு முடிப்போம். இங்கே யோனாவும் அதை தான் பண்ணுறாரு. அவர் எத்தனை மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சமூகத்துலேருந்து விலகி இருக்கிறாரு. தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து, அவருக்கு பிடிக்கல நினிவேக்கு போகிறதுக்கு, அதனால் தர்ஷீஷ்க்கு போகிறதுக்கு எழுந்து. இந்த இடத்துல நான் எப்படி பார்க்குறேன்னா அவரோட சமூகத்துக்கு விரோதமாக தான் எழும்புறாரு அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த வார்த்தை இல்லைனாலும் எனக்கு அப்படி தான் தெரியுது. ஏன்னா சமூகத்துலேருந்து விலகிட்டோன்னா அதுக்கப்புறம் எழுந்து நிற்கிறது அவருக்கு விரோதமாக எழுந்து நிற்கிறது தான். ஸோ எழுந்து யோப்பாவுக்கு போய் ராங்கான பிளாட்ஃபார்ம், விருதுநகருக்கு வரணும் இல்லை எங்கள் ஊருக்கு வரணும் அப்படின்னா எங்கள் ஊர் பிளாட்ஃபார்மில் பஸ் ஏறினா தான் எங்கள் ஊருக்கு வர முடியும். நீங்கள் சென்னை பிளாட்ஃபார்மில் போய் பஸ் ஏறினா எங்கள் ஊருக்கு வர முடியுமா? வர முடியாது. அங்கே தானே போக முடியும். அதான் பிளாட்ஃபார்ம் மாறி மாறி அவர் அங்கே போகணுன்ட்டு தான் போகிறாரு, வேணும்னு தான் போகிறாரு. ஏன்னா பிடிக்கல இல்லை, தர்ஷிஷ்க்கு நினிவேக்கு வர்றதுக்கு அவருக்கு பிடிக்காதனால தான் அவர் அங்கே போகிறாரு. ரைட். ராங்கான பிளாட்ஃபார்ம் போய் அங்கே ஒரு ஷிப்பை பார்க்குறாரு. தர்ஷிஷ்க்கு போகிற ஒரு கப்பலை கண்டு. ஷிப்பு நம்ம இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோன்னா அதுதான் நம்ம ஷிப்பு. நம்ம ஒர்க் பண்ணுற இடம் தான் நமக்கு ஷிப்பு. நம்ம எங்கே நம்மளோட லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்குதோ அதுதான் நமக்கு ஷிப்பு. அந்த ஷிப்பை வச்சு அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ
கப்பலை கண்டு கூலி கொடுத்து சொந்த கூலி கொடுக்குறாரு. சொந்த சம்பாத்தியத்தில் அவர் வாங்கின அந்த கூலியை வந்து கொடுக்குறாரு. கூலி கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு தர்சிஸ்க்கு போக கப்பல் ஏறினான். அந்த பீப்புள் கூட போகிறதுக்கு கப்பல் ஏறிட்டார். இந்த இடத்துல டோட்டலாக 5 மிஸ்டேக்ஸில் ஃபஸ்ட்டு அவர் தாட்டில் நினைக்கிறாரு, பை தாட். அதுக்கப்புறமா கம்ப்ளீட் பண்ணுறாரு, ஆக்ஷனில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இப்போது கர்த்தர் வந்து ஒரு 5 மிஸ்டேக்ஸ் ப்ளஸ் 1 அதை கம்ப்ளீட் பண்ணுறாரு. டோட்டலாக 6. இது வரைக்கும் அமைதியாக இருந்தவர் அவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கர்த்தரும் இங்கே வந்து வார்னிங் கொடுக்குறாரு. என்ன வார்னிங் கொடுக்குறாரு? ஃபஸ்ட்டு பெருங்காற்றை வரவிட்டார் 4வது வசனத்தில். 2வது கப்பல் உடையும் என்று, கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பல் உடையிற அளவுக்கு கொந்தளிப்பு. நம்ம இருக்கிற பிளேஸே வந்து அப்படி கொந்தளிக்குது. அவ்வளோ பெரிய ஒரு டர்புலன்ஸை வந்து கர்த்தர் வந்து கொடுத்துட்டாரு. ரைட். ஸோ முதல்ல காற்று, அதுக்கடுத்து கப்பல் உடையத்தக்க பெரும் கொந்தளிப்பு. முதல்ல சர்க்கம்ஸ்டன்ஸில் அவர் காமிச்சிருக்காரு. இப்போ வந்து கூட இருக்கிற பீப்புள், இப்போ வரைக்கும் யோனா கிட்ட வரல. ஸோ கூட இருக்கிற பீப்புள், அவர் தீர்க்கதரிசி தானே, அவருக்கு தெரியும் எப்படியெல்லாம் கர்த்தர் பேசுவார்னு தெரியும். ஒன்று அங்கே பார்த்துருக்கணும், அங்கேயும் கவனிக்கலை, சுற்றியும் கவனிக்கலை. 2வது வந்து ஷிப்பே வந்து ஷிப்ரக்கிங் மொமெண்ட் வந்து இங்கே நடக்க போகுது, அப்போவும் அவர் வந்து கவனிக்கலை. இப்போ பாருங்களேன், கூட இருக்கிற சுற்றி இருக்கிற பீப்புள் வச்சு கர்த்தர் ஒன்று பண்ணுவார். அப்போ வந்து அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து. இப்போ வந்து 3வது வந்து சுற்றி இருக்கிற பீப்புள், அவங்க வந்து அவங்கவுங்க தேவர்களை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க காப்பாற்றுறதுக்கு. அப்போவும் அவருக்கு தெரியலை. இப்போ இன்னொன்று நடந்திருக்குதுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்குரிய டிசர்ன்மெண்ட் நமக்கு வேணும்னு வந்து நம்ம வந்து கர்த்தர்ட்ட கேட்கணும். என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்கள். பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். இது வந்து 4வது விஷயம். இந்த பொருட்சேதம் நடந்திருக்கு. இப்போவும் கூட நம்மளும் வந்து ஒரு சில நேரத்தில் கர்த்தருக்கு விரோதமாக போகிறவங்க நம்ம கூட பயணிக்கலாம். அவங்க நம்ம கூட பயணிக்கிறாங்கன்றது வந்து நமக்கு எப்போ தெரியும்? நம்ம அடி வாங்கும்போது, நமக்கு பனிஷ்மெண்ட் வாங்கும்போது தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து முதல்லையே பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிச்சுக்கணுன்னா ஒரு டிசர்ன்மெண்ட் வேணும். பொருட்சேதத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு டிசர்ன்மெண்ட் வேணும். நம்ம அதை வந்து கர்த்தர்ட்ட நீங்கள் கேட்டால் கர்த்தர் வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ கர்த்தருக்கு விரோதமாக பயணிக்கிறவங்களோட நம்ம வந்து இருக்கிறோமா இல்லையான்றதை வந்து நம்ம தான் கர்த்தர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாதவங்களோட நமக்கு இந்த இடத்துல கிறிஸ்டியன்ஸும் வரும், நான் கிறிஸ்டியன்ஸும் வரும். கர்த்தருக்கு ஒன்று பிரியம் இல்லைன்னா அவங்கள விட்டு விலகிறது தான் வந்து கரெக்டு. அதாவது இனிஷியல் சைன்ஸ்லேயே வந்து, அதாவது அடையாளங்கள்லையே வந்து நம்ம வந்துட்டோன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நமக்கும் வந்து லாஸ், அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து ஒரு பொருட்சேதம் இங்கே இருக்குது, தூக்கி வந்து போடுறாங்க. இப்பயும் இவர் வந்து என்ன பண்ணுறாரு? கீழ்த்தட்டில் இறங்கி படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான்னு இருக்கு. ஜோனா வந்து என்ன பண்ணுறாரு? நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாராம். இந்த இடத்துல ஜோனா வந்து கமெண்டபிளான ஒரு விஷயம் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, மேல்தட்டில் அவர் சூஸ் பண்ணல, கீழ்த்தட்டில் இருக்கிறாரு. மேல்தட்டில் இருந்தால் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நல்லா சுற்றி நேச்சரை என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே வந்து இருந்திருந்தாருன்னா ஒரு வேளை பெருங்காற்றை பார்த்துருக்கலாம். பட் அவர் வந்து கீழே தான் இருக்கிறாரு. நம்ம இப்படி பாசிட்டிவ் நோட்டில் எடுத்துப்போமே. இருந்திருந்தால் நல்லா நேச்சரை வந்து பார்த்துருக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவருக்கு தெரியுது இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லை அப்படின்றது தெரியுது. நமக்கும் கூட தெரியும்ல, சினிமா பார்க்கக்கூடாது, இல்லை சினிமா பாட்டு பாடக்கூடாது, சீரியல்ஸ்லாம் பார்க்கவே கூடாது. சீரியல்ஸ்லாம் பார்க்காதீங்க. அந்த விஷயங்கள் வந்து நம்ம லைஃபுக்குள்ளே வந்து நம்மள அறியாமலே வந்து சாத்தான் வந்து புகுத்த ஆரம்பிச்சிருவான். அதனால் வந்து சீரியல்ஸ்லாம் பார்க்காதீங்க. சினிமாவோட மோசம் வந்து சீரியல் தான். 2மே மோசம்தான். ஆனால் அதை விட இதுதான் வந்து சைலண்ட் கில்லர். ஸோ சீரியல்ஸ் பார்க்காதீங்க. சினிமா பாட்டு, சினிமா இதெல்லாம் வந்து கர்த்தருக்கு பிரியமில்லைன்றது நார்மலாக ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு வந்து, கிறிஸ்தவ பையனுக்கோ கிறிஸ்தவ பொண்ணுக்கோ வந்து தெரியும். அவங்க வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அவர் வந்து இந்த தேவையில்லாத நேரம் செலவழிக்க, நேரத்தை எடுக்கிற விஷயங்கள்
அதுக்குள்ள இந்த யோனா தன்னை உட்படுத்திக்கல. இது வந்து ஒரு கமெண்டபிளான விஷயம் தானே. இந்த அளவுக்கு தெரியுதுல்ல. அப்பவே வந்து என்ன பண்ணியிருக்கணும், மன்னிப்பு கேட்டு, "அப்பா எனக்கு வந்து கப்பல் நான் வேற கப்பல் போறேன்ட்டு" இம்மீடியட்டா நினிவேக்கு போயிருக்கணும். ஆனா நம்ம ஆளு போல. இல்ல. இப்ப எத்தன நடந்திருக்கு? கர்த்தர் வந்து முதல்ல வெளியில இல்ல என்வைரன்மென்ட்ல வந்து ஒரு ஒரு சேஞ்ச் குடுக்குறாரு. காற்று அனுப்புறாரு. கப்பல் உடையும்னு நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்ப குடுக்குறாரு. இல்ல. இப்ப வந்து கூட இருக்கிற பீப்பிள் தட் பீப்பிள் அவர் என்னென்ன பண்றாரு, அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரேயர் பண்றாங்க. அதுக்கடுத்து அவங்க திங்ஸ் எல்லாம் தூக்கி கீழ போடுறாங்க. திங்ஸ்லாம் தூக்கி போடுறாங்க. இல்ல. இங்க இங்க 2 குடுத்துட்டாரு. கூட இருக்கிற பீப்பிள் வச்சும், அந்த ஷிப்குள்ள இருக்கிற திங்ஸ் வச்சும் கர்த்தர் வந்து 2 தடவ குடுத்துட்டாரு. மொத்தம் 4 ஆயிருச்சு. அவர் இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ வந்து டைரக்ட்டாவே அனுப்பிட்டாரு கர்த்தர். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, "நீ நித்திரை பண்ணுகிறதென்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அமிழ்ந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார்" என்றான். அப்பயாவது சொல்லலாம்ல, சொல்லல. டைரக்ட்டா பீப்பிள அனுப்பி சொல்ல வைப்பாரு ஒரு சில நேரம். அவங்க தப்பான இதில போய்க்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து கொஞ்சம் கரெக்ட்டா டெசிஷன் எடுக்க சொல்லு. இந்த மாதிரி வந்து பீப்பிள சில டைம் அனுப்புவாங்க. டைரக்ட்டாவே கர்த்தர் அனுப்புவாரு. அவங்கள வந்து என்னைக்குமே கர்த்தர் வந்து அழைச்சிட்டாரு அப்படின்னா, அவர் அழிக்கிறதுக்கு அழைக்க மாட்டாரு. வாழ வைக்கிறதுக்கு தான் வந்து அழைப்பாரு. நீங்க தப்பா போய்க்கிட்டு இருக்கிறீங்கன்னா, அவரோட சைடு எல்லாமே பண்ணி, அவர் எப்படியாவது உங்கள வாழ வைக்கணும்னு தான் அவர் வந்து பண்ணுவாரு. இல்ல இப்போ வந்து டைரக்ட்டாவே அனுப்புறாரு. அப்பவும் வந்து நம்ம ஆளு வந்து கேட்கல. ஏன்னா, நான் நான் அப்பொழுதும் மாலுமி அவனிடத்தில் வந்து, "நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்த உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள்." இத்தனை நடக்குது. அத்தனை பேத்துக்கும் இவரால தான் கஷ்டம் வருது. இவரு தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பவும் சொல்லல. இவங்க வந்து சீட்டு போடுறாங்க. அப்ப இவர் பேர் வந்ததுக்கப்புறம் கேட்கும்போது, "நீ யாரு? எந்த ஊரு?" இந்த மாரிலாம் கேட்கும்போது, யோனா வந்து சொல்றாரு. "நான் வந்து வானத்தையும் பூமியையும் படைத்த பிதா தேவன வந்து தேவனுக்கு பயபக்தி உள்ளவன். கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன்னு" சொல்றாரு. சொன்ன உடனேயும் இவர் வந்து இப்போ வந்து நம்ம இதுவரைக்கும் பார்ப்போம். நம்ம டே டு டே லைஃப்ல நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்படித்தாங்க நம்மளும் வந்து ராங் ரூட் எடுக்கும்போது கர்த்தர் நெறையா விதத்துல நமக்கு சொல்லிக் குடுக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா நம்ம வந்து கேட்கவே மாட்டோம். ஆனா நான் வந்து ஒரு இடத்துல வந்து நான் வந்து எண்ட் கார்ட் போட்டு நான் வந்து தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறேன். அது எந்த இது தெரியுமா? ஷிப்ப வந்து ஒரு ஷேக் மொமெண்ட் இருக்கும். ரெக்கிங் மொமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஷேக் மொமெண்ட் இருக்கும். அது என்னன்னு நான் சொல்றேன். எனக்கு க்ளோஸா இருக்கிறவங்க, என்னோட ஹார்ட்க்கு க்ளோஸ் எங்க அம்மா, அப்பா, என் தம்பி, இல்ல அதே மாதிரி உங்க அக்கா, உங்க அண்ணா, உங்க தங்கச்சி, உங்க தம்பி இந்த மாரி இருப்பாங்கல்ல. அவங்க நம்ம கண்ணு முன்னாடி கண்ணீர் விடுறத கர்த்தர் காட்டுவாரு. திடீர்னு வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிரும். நம்ம கண்ணு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன வந்து நிப்பாட்டுவாரு. அதுவும் நமக்கு இல்ல. நம்ம கிட்டலாம் லாஸ்ட்டா தான் வருவாரு. முதல்ல இதெல்லாம் பண்ணி சுத்திலாம் அடிச்சுட்டு தான் நம்ம கிட்ட வருவாரு டைரக்ட்டா கர்த்தர். ஏன்னா நம்ம தான் அவருக்கு ரொம்ப பிரியமானவங்களாச்சே. யோனா தான் தீர்க்கதரிசியாச்சே, பிரியமானவராச்சே. அப்போ அ அதான் அததான் சொல்றேன். முதல்ல வந்து அ கூட இருக்கிறவங்கள தான் அ அழுகுறத தான் நம்ம கண் முன்னாடி காட்ட வைப்பாரு. அதுக்கப்புறமா தான் வந்து நம்மகிட்ட வரும். அங்கேயே நம்ம முழிச்சுக்கணும். நான் வந்து அந்த இடத்துல இனிஷியல் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நான் வந்து எண்ட் கார்ட் போட்டுருவேன். ஏதோ தப்பு நடக்குது, நம்ம ஏதோ தப்பு பண்றோம் அப்டின்ட்டு. அந்த மாரி நான் பார்த்துட்டேன். என் கூட இருக்கிறவங்க என் கண்ணு முன்னாடி அழுகுறது, அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் வரும்ல. வித்தியாசமா இருக்கும் அந்த ஹெல்த் இஷ்யூ. ஃபீவரா இருக்காது. இல்ல அவங்க வயசானவங்களுக்கே வர சுகராவோ, இல்ல அந்த மாதிரி இல்லாம, வேற வித்தியாசமா ஒரு ஒரு இஷ்யூல வந்து நிக்கும் அது. அந்த மாதிரி டைம்ல வந்து இல்ல, அப்போ வந்து என்ன பண்ணுவேன் அப்டின்னா, நீல் ஒன் போட்டுருவேன். இந்த மாதிரி என்ன ஜெபம் பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருவேன். நான் தப்பு பண்றேன். நான் தப்பு பண்ணதுனால தான் என் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டத்த அனுமதிச்சிருக்கீங்க நீங்க. அ நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு சொல்லுங்கப்பா. இல்ல நான் பண்ணது தான் தப்பு. நான் தப்பு பண்ணதுனால தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி இம்மீடியட்டா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பேன். ஒப்பு கொடுத்து, ரத்தத்தால அந்த பாவத்த கழுவிருங்க. ஏன்னா நான் தப்பு பண்ண அந்த தப்ப கழுவிருங்க அப்டின்ட்டு முதல்ல நான் வந்து ஸ் இம் இன் இம்மீடியட்டா சொல்லிருவேன்.
சொல்லி முடிச்சதுக்கப்புறம், "என்னப்பா?" அப்படின்ட்டு நம்ம கேட்கும்போது, இதெல்லாம் தாழ்த்தி கேட்கணும். நீங்க என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உடனே வருமான்னு எனக்கு தெரியல. இனிஷியல் டேஸ்லலாம் எனக்கு கர்த்தர் சொல்லல. நான் ரொம்ப அழுதுருக்கிறேன். 2 நாள், 3 நாள்லாம் அழுதுருக்கிறேன். ஃபாஸ்டிங் இருந்தெல்லாம் அழுததுக்கு அப்புறம் தான் வந்து நான் பண்ண தப்ப கர்த்தர் எனக்கிட்ட காமிச்சு குடுத்துருக்கிறாரு. அத ஒப்பு குடுத்துருக்கிறேன். அகைன் நான் ஒப்பு குடுத்துருக்கிறேன். நீங்க முதல்ல இனிஷியலா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்க கேளுங்க. கேட்கும்போது கர்த்தர் உங்ககிட்ட நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க அப்படின்றத காமிச்சு குடுப்பாரு. அத ஒப்பு கொடுத்து திரும்ப வந்து ரத்தத்தால அந்த பாவத்த கழுவுங்க. கழுவிட்டு ரத்தத்தால கழுவுறது மீன்ஸ் ஏசப்பாவோட ரத்தத்தால அந்த பாவத்த கழுவுங்க. கழுவி முடிச்சுட்டு, திரும்ப அத நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு விஷயத்துக்கு நான் இத ஏதாவது பண்ணலாமா இந்த இடத்துல? அப்படின்னு நம்ம கேட்கறது நல்லது. இந்த இந்த இடத்துல நான் ஏதாவது பண்ணணுமாப்பா? இத கரெக்ட் பண்ணணுமாப்பா? ஏதாவது பண்ணா இது சரியாகுமா? அப்படின்னு கேட்கறதும் நல்ல விஷயம் தான். நீங்க அப்படியும் கேட்டு பாருங்க. அ இதெல்லாம் பாவ மன்னிப்புக்கு அப்புறம் கேட்டா தான் இதெல்லாம் அ பாவ மன்னிப்புக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணணும் ஆக்சுவலா. இல்ல கேட்டு பாருங்க. அவர் அந்த மாதிரி இருந்தா அதுவும் சொல்லுவாரு. இல்ல அப்டின்னா, அவர் ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அத நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்க. அந்த ரூட்குள்ள நீங்க திரும்ப வந்துட்டீங்கன்னா, நீங்க பாருங்களேன் அப்டியே டோட்டலா சைலண்ட் ஆயிரும் வீடு. பழைய மாதிரி சைலன்ட்டா இருக்கும். இல்ல இப்போ நீங்க வந்து இங்கேயே முழிக்கல அப்டின்னா, உங்ககிட்ட டைரக்ட்டா வந்து பனிஷ்மென்ட் வருங்க. உங்கள ஃபர்ஸ்ட்டு டச் பண்ண மாட்டாரு கர்த்தர். உங்கள வந்து கடைசியா தான் டச் பண்ணுவாரு. முதல்ல இங்கேயே நீங்க வந்து முழிச்சிருங்க. முழிச்சுட்டு தான் சொந்த அம்மா, அப்பாக்காக, தான் சொந்த அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சிக்காக நம்மளால ஜெபம் பண்ணி நம் நம்ம நம்ம வீட்ட வந்து கரெக்ட் பண்ண முடியல அப்டின்னா, வீட்ல நடக்கிற பிரச்சனைகள கரெக்ட் பண்ண முடியலன்னா, நம்மள எப்படி கர்த்தர் வந்து ரிவைவல்லாம் யூஸ் பண்ணுவாரு சொல்லுங்க? இல்ல. அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணட்டுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ட்ரை பண்ணுங்க. ரைட். ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து ஏதோ ஒரு ரூட் வந்து ராங்கா இருக்கு அப்படின்றத வந்து நான் ஃபைண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்துல தான். இங்கேயே நான் வந்து இது பண்ணிருவேன். மேக்ஸிமம் வந்து நான் பனிஷ்மென்ட் வரைக்கும்லாம் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு 2021 இருந்தே அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன் எனக்கு வந்ததில்ல. நான் ஃபர்ஸ்ட்லயே வந்து க நான் தப்பான ரூட்ல போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டே வந்து இதுலயே நான் வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருவேன் நானு. அத நீங்களும் வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. ரைட். இப்போ அப்படி சொல்றாரு. ம். இப்போ 9 அதுக்கப்புறமா 10 இந்த இடத்துல பாருங்களேன், யோனா சொல்லிட்டாரு. நான் வந்து ஓடி போறேன். அவர் சமூகத்துல நின்று ஓடி போறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுக்கப்புறமா, இப்போ வந்து கூட இருக்கிற பீப்பிள் இல்ல சொன்னதுக்கப்புறமா அவங்க ஒரு வேளை என்ன சொல்லிக்கலாம், "அப்படியா? அடுத்து கொஞ்சம் அமரட்டும். நல்லா அது சைலண்ட் ஆகட்டும். சைலண்ட் ஆனதுக்கப்புறமா, அப்ப அடுத்த இதில வந்து நீ வந்து வேற கப்பலுக்கு போயிரு." அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க சொல்லல. சொல்லாம என்ன பண்ணாங்களாம், அம் அவரே சொல்றாரு, "இதனால தான் உங்களுக்கு இந்த கொந்தளிப்பு வந்துச்சு. இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன்னு" 12வது வசனத்தில அவரே சொல்றாரு. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்களாம், ஆ தண்டு வலித்தார்கள்னு இருக்கும். 13வது வசனத்தில அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள் அப்படின்னு இருக்கும். அத அத அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அவருக்காக வந்து இப்போ டே டு டே லைஃப்ல பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு ராங்கான ரூட்ல போய்க்கிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட் என் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அவங்க இதெல்லாம் கவனிக்கவே இல்ல. அவங்களுக்கு அந்த லாஸ் தெரியல. அவங்களும் இந்த மாரி சரவுண்டிங்ஸ்ல என்ன நடக்குது எதுவுமே தெரியல. ஆனா எனக்கு தெரியும் இந்த மாரி இதனால தான் நடக்குது அப்டின்ட்டு. அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, சரி எப்படியாவது காப்பாத்திரணுன்றதுக்காக டே அண்ட் நைட் ப்ரேயர் பண்றாங்க. இல்ல தண்டு வலிக்கிறார்கள் எப்படியாவது கரை சேர்ந்துரணும் அப்படின்னா, தர்ஷீஸ் கரை எப்படியாவது சேர்ந்துடணுன்றதுக்காக தானே அவங்க தண்டு வலிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களால கூடாமல் போயிற்று. அது எப்படி? அது அப்படிலாம் அதெல்லாம் நடக்காது. ஏன்னா, கர்த்தர் ஒரு விஷயத்த பண்ணும்போது அத நம்மளால தடுக்கவே முடியாது. அப்போ நம்ம வந்து அவர்கிட்ட கேட்கணும். என்ன பண்ணுனா தான் இந்த இது வந்து கரெக்ட் ஆகும் அப்படின்ட்டு கேட்டுட்டு, அத நம்ம பண்ணா தான் வந்து அந்த விஷயம் கரெக்ட் ஆகுமே தவிர, அதுக்கு ஆப்போசிட்டா வந்து நம்ம ஒண்ண வந்து ஒரு முயற்சி எடுத்து பண்ணும்போது, அது வந்து கேட்காது. இது வந்து ஒரு 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 சில விஷயங்கள்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் வந்து, இத நான் இவ்ளோ வந்து
என்ன சொல்றது? ஷியூரா நான் வந்து சொல்றேன். ஸோ அவங்க வந்து பண்ணிடுறாங்க. இன்னைக்கும் கூட அவங்க கூட யாராவது ஒருத்தர் வந்து கர்த்தர் சித்தமில்லாத வழியில அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கர்த்தர் சித்தமில்லாத வழியில நடக்கிறோன்ட்டு தெரிஞ்சுட்டே அவங்க கூட இருக்கலாம். நீங்க வந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்றது வேஸ்ட் ஆக்சுவலா சொல்லப்போனா. நீங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, கர்த்தர் என்ன சொல்றாரோ அத செய்யி அப்படின்னு சொல்லிட்டு, அதற்காக ப்ரேயர் பண்ணுங்க. கர்த்தர் சித்தப்படி அவரு செய்து முடிக்கிறதுக்கு அவருக்கு பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க. அப்பதான் நீங்க லாஸ்ட்ல வந்து தப்பிச்சுக்க முடியும். அதனால தான் உங்களுக்கும் வந்து நெறைய டர்புலன்ஸ் வந்து கர்த்தர் குடுத்துக்கிட்டு இருப்பாரு. ரைட். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இதான் நேத்து எனக்கு குடுத்த வசனம். யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. இப்போ வந்து முடியல அவங்களால. ஸோ தூக்கி போட்டுட்டாங்க. போட்டதுக்கப்புறமா அங்க ஒரு மீன். இதாங்க முக்கியம். இது வந்து ஒரு ஃபிஷ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க. ஃபிஷ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்ல அப்டின்னா, அங்க வந்து உயிர் போயிருக்கும். இல்ல ஃபிஷ் இருந்ததுனால தான் ஃபிஷ்ஷோட வயித்துக்குள்ள போனாரு. ஜோனா போனாரு. அந்த இடத்துல வந்து அவரு ஜெபம் பண்றாரு. அதுதான் இன்னைக்கு கிடைச்ச வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். இல்ல அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஜெபம் பண்றாரு. இப்போ இதுதான் பனிஷ்மென்ட். இதுதான் பனிஷ்மென்ட் பீரியட். அந்த ஃபிஷ் இருக்கணும். பனிஷ்மென்ட் டைம் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, நீங்க அதுக்கு கர்த்தருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அப்படி இல்லன்னா உயிர் போயிரும். அது இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? உள்ள மூழ்கி அவர் வந்து இறந்திருப்பாருல்ல யோனா. ஃபிஷ் இருக்கிறதுனால தான் வந்து அவர் காப்பாற்றப்பட்டார். அதுவுமே பாதாளம்ன்றத வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலா இப்ப எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்ம கண்ணீரும், ஓலங்களும் இருக்கிற ஒரு டைம் பீரியட்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப கண்ணீர் வடிப்போம். நமக்கு சாப்பிட கூட மாட்டோம். நம்ம ரொம்ப கண்ணீர் வடிச்சிட்டுருப்போம். எந்நேரமும் கண்ணீர் வடிச்சு கர்த்தர நோக்கி கதறிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு பீரியட் தான் வந்து இந்த பீரியட். நம்மளால அந்த சுத்தி நடக்கிற அந்த துன்பங்களையும், டார்ச்சர்ஸையும் நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பீரியட் தான் அந்த ஃபிஷ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன். ஸோ அது ஃபிஷ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் இந்த மாரி பண்ணுவாரு. கர்த்தர் அவங்க ஜெபத்த கேட்பாரு. மீன் வந்து துப்பும்ல. மீன் வந்து துப்பிரும். இது வந்து நம்ம இஃப் பாசிபிள் நம்ம இன்னும் டீப்பரா நம்ம வந்து இந்த ஜோனா வந்து நம்ம மெடிடேட் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்ல விருப்பப்படுறேன். பொதுவா வந்து பீப்பிள்க்கு வந்து தண்ணீல மூழ்குற மாதிரி கனவு வரும். இல்ல தண்ணீல இப்படி உழுந்து இப்படி எந்திரிச்சு இப்படி பார்த்துட்டோம்னா, பிரச்சனை இல்ல. எனக்கு தெரிஞ்சு கர்த்தர் எப்படினாலும் யாரையோ வச்சு காப்பாத்துறாரு. இல்ல யாராவது வந்து கூட்டிட்டு போறாங்கனாலும் காப்பாத்துறாருன்னு தான் அர்த்தம். ஆனா மூழ்குற மாரி வந்துச்சுன்னா, நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. ஏன்னா, அ தண்ணி கனவு வந்தாலே நீங்க வந்து எதெல்லாம் மெடிடேட் பண்ணணும்னு நான் சொல்றேன். ரெட் ஸீ மொமெண்ட் இருக்கு இல்லையா? ஸ்லேவரியிலருந்து அதாவது அடிமைத்தனத்துலருந்து வெளியில வந்து ப்ராமிஸ் லேண்ட பார்த்து போற அந்த மொமெண்ட். அது வந்து ரெட் ஸீ மொமெண்ட். அதுக்கப்புறம் வந்து ஜோர்டான். அது வந்து பெரிய பிளெஸ்ஸிங்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஒரு டெஸ்ட் இல்ல அது. ஜோர்டான் மொமெண்ட். அப்புறமா வந்து 3 இந்த ஜோனா மொமெண்ட். அப்புறமா வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல ஏசப்பா கூட வந்து போகும்போது அற்ப விசுவாசியே அப்படின்னு கேட்பாரு. அப்பயும் வந்து அவர் நடக்கிறேன்ட்டு நடந்து வந்து தானே விழுவாரு. தண்ணிக்குள்ள போவாரு. அப்போ வந்து தானே அ ஏசப்பா வந்து சொல்லுவாரு, "அற்ப விசுவாசியேன்னு" அந்த மொமெண்ட்டு. அப்புறமா ஆக்ஸ்ல வந்து அப்போஸ்லர்ல வந்து ஒரு மொமெண்ட் இருக்கும். ஷிப்ரெக்கிங் மொமெண்ட் இருக்கும். இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வந்து ஒரு 5 மொமெண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு மேலயும் இருக்கலாங்க. நீங்க அப்போஸ்லர்லயே நெறைய இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த மொமெண்ட் எல்லாம் நீங்க தியானிச்சீங்கன்னா, நீங்க எந்த ஜர்னில இருக்கீங்கன்னு உங்களால ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இப்போ ரெட் சீயா இருக்கட்டும், இல்ல ஜார்டானா இருக்கட்டும், இல்ல அற்ப விசுவாசியேன்னு கர்த்தர் சொல்றார்ல, இந்த 3மே பிரச்சனை இல்ல எனக்கு தெரிஞ்சு. எப்படினாலும் கர்த்தர் கரை சேர்த்துருவாரு. ஆனா, இந்த ஜோனா மொமெண்ட்டோ, இல்லன்னா அந்த ஷிப்ரெக்கிங்லயுமே வந்து கர்த்தர் வந்து கடைசியா வந்து கப்பர் சேதமே இல்லாமல் பிராண சேதம் இல்லைன்னு ஒரு வாக்குத்தத்தம் குடுத்திருப்பாரு. அது கடைசில வந்து அப்படி அந்த ஸ்டேஜுக்கு போகும். அந்த அளவுக்கு போகும். போயிட்டு தான் வந்து
எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். ஆனால் அதுவுமே கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். அந்த ஷிப்ரெக்கிங் மொமெண்ட்டாக இருக்கட்டும், இங்கே ஜோனா மொமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த 2மே கொஞ்சம் டேஞ்சரஸான வந்து ஒரு ட்ரீம் தான். நீங்கள் இந்த மாதிரி ட்ரீம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 5 மொமெண்ட்ட எடுத்து தியானிச்சு கர்த்தர்ட்ட கேளுங்க. கர்த்தர்ட்ட கேட்டு இதை எப்படி ரிவர்ஸ் பண்ணணும், இது நடக்கக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு, அந்த வழியில நடந்தா மட்டும் தான் இது கரெக்டாகும். அந்த வழியில நடக்கலைன்னா நீங்க மூழ்குறது வந்து அது மாரி அங்க ஒரு ஃபிஷ் இருக்கும். ஃபிஷ்ஷுக்கு அப்புறம் தான் டோட்டலா மூழ்குறது இருக்கும். ஃபிஷ் இருக்கிறதுக்கு நீங்க நீங்க வந்து நன்றி தான் சொல்லணும். நீங்க அழியாம கர்த்தர் உங்கள காப்பாத்துறதுக்கு அவர் வந்து ஒரு ஒரு ஃபிஷ்ஷ வந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்களும் இந்த மாரி தான் கர்த்தர் சித்தம் தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் சித்தம் தெரிஞ்சுச்சுன்னா, கர்த்தர் சித்தத்த செய்யுங்க. ஜோனா மாதிரி வந்து நம்ம வந்து இருக்கக்கூடாது. இல்ல அவர் சித்தம் கேட்டு, அவர் சித்தத்த கன்ஃபார்மா செஞ்சுருங்க. அ வித்தவுட் எனி டிலே இல்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். I will catch you in another video. I'll catch you later. Until then, it's bye from Naina. Bye.